எக்ஸசைஸ் 9.8ல் 7வது கணக்காக இருக்கக்கூடிய ஏரியா பிட்வீன் த கர்வ், அதாவது 2 வளைவர்களுக்கு நடைபெறும் அரங்கத்தின் பரப்பை காணும் இந்த கணக்கை ஜியோஜிப்ரா வழியாக இந்த ஏரியா எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வியூ பண்ணி எப்படி அந்த ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துருமா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கர்வ் வந்து y² = x அப்படிங்கிற பேரபலா, அதோட கர்வ் வந்து இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் வந்து g(x) = x - 2, அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான வடிவத்தை ஏற்படுத்துது. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 2 புள்ளியில் வெட்டுது. ஒன்று வந்து 4,2, இன்னொன்று வந்து 1,-1. இதில் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பரப்பு அப்படிங்கிறப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியின் பரப்பை கண்டுபிடிக்கணும். இது 2 விதங்களில் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 4 வரைக்கும், 0லேருந்து 4 வரைக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பரப்புனா இந்த ஃபுல் பகுதியும் வந்துடும். இதில் இந்த கீழே இருக்கிற பகுதி நமக்கு தேவையில்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிங்கிறப்ப அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ இந்த பகுதியின் பரப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோதுன்னா 5.333 அப்படின்னு வரும். இதுதான் அந்த டோட்டல் ஏரியா. அதில் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நம்ம மைனஸ் பண்ணணும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.833. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா தேவையான பரப்புங்கிறது நமக்கு இது மாதிரி கிடைக்கும். அப்போ ரிக்வயர்டு ஏரியாங்கிறது நமக்கு 4.5, அதாவது 9/2ன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான விடை. இதே கணக்கை நம்ம ஒய் ஆக்சிஸை பயன்படுத்தும் போது -1 to +2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு போட்டோம்னாலும் இதே விடை நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு அந்த ஏரியா எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற நியூ ஐடியாவையும் ஒய் ஆக்சிஸை பொறுத்து பண்ணுறதையும் நம்ம விசிபிளாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.